காலையிலே என்னோடய குட்டி பையன்கிட்டேருந்து ஆர்டர் வந்துருச்சு. என்ன லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சார் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் அவார்டு வாங்க போகிறாரு. அதனால தான் இந்த ஸ்பெஷல் ஆர்டர். எனக்குமே வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச இந்த நெய் சாதமும் உருளைக்கிழங்கும் பண்ணுறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக என்னை டக்குன்னு பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஆனால் அவன் கூட நாங்களுமே ஸ்கூலுக்கு போயிருந்தோம். ஏன்னா அசம்பிளியில் தான் அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் அவார்டு கொடுப்பாங்க. எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால் எவ்ரி வீக் ஒவ்வொரு குழந்தைய செலக்ட் பண்ணி அவங்க பண்ண ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் நிறைய அசம்பிளி அவார்டு இருக்குது, பிரின்சிபல் அவார்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபைனலி ஒரு கிளாஸில் எல்லா குழந்தைங்களுமே ஏதோ ஒரு வகையான ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எப்போவுமே இயர் எண்டில் ஒரு ஒன் ஆஃப் த குழந்தைய ஒரு கிளாஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அவார்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுமே ஆஸ் அ பேரண்ட்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட ஸ்பெஷல் டேவாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கிட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க.